கஸ்டமர் நம்மக்கிட்ட இருந்து 1 மெகா ஸ்கூப் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்து ஒரு மினி மெகா ஸ்கூப் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக. ஸோ அதில் கிடைச்ச ப்ராடக்ட்ஸ் மட்டும் இந்த தடவை ரிப்பீட் ஆக வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட லக்குக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஷிவானி ஃபார் பிளேசிங் யுவர் ஆர்டர். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு 2 பர்ஸ் ரிசீவ் ஆயிருந்தது. ஹலோ கிட்டி தீம் ப்ராடக்ட் தான் வேணும்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு வாட்டர் பவுச் ஆட் பண்ணியிருக்கோம் ஹலோ கிட்டி தீமில். அடுத்ததாக ஹலோ கிட்டி தீமில் ஒரு டின் பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் ரிசீவ் ஆயிருந்தது. பட் ஆல்ரெடி அது அவங்களுக்கு கிடச்சிட்டதுனால இந்த வாட்டி அவங்களுக்கு ஒரு பென்சில் பவுச் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக அவங்களுக்கு ஒரு கோம்பு ரிசீவ் ஆயிருந்தது. கோம்புக்கு பதிலாக ஒரு ஹலோ கிட்டி பாபிள் ஹெட் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக அவங்களுக்கு பேப்பர் சோப் ஒன்று ரிசீவ் ஆயிருந்தது. ஒரு பேப்பர் சோப் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக அவங்களுக்கு லிஸ்ட்டில் இல்லாத பீட் ஒன்று ரிசீவ் ஆயிருந்தது. அதுக்கு பதிலாக ஹலோ கிட்டி ஸ்குஷி டால் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ரிசீவ் ஆயிருந்தது. சர்ப்ரைஸ் கிஃப்டாக நீதா அம்பானி இமிடேஷன் ஜுவல்லரி ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு யூனிகான் மினி நைட் லேம்ப் ஆட் பண்ணியிருக்கோம். 2 பீட்ஸ் ரிசீவ் ஆயிருந்தது. ஃபைனலாக கஸ்டமருக்கு லிஸ்ட்டில் இல்லாத பீடு 4 ரிசீவ் ஆயிருந்தது. அதுக்காக ஒரு லிப் கிளாஸ், ஒரு லிப்ஸ்டிக், ஒரு மினி ஹேண்ட்பேக் கீ செயின் அண்ட் ஒரு ஹலோ கிட்டி தீம் கீ செயின் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ கிஃப்ட்ஸாக ஒரு ஸ்டிக்கர் பேக் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு மேக்கப் ப்ரஷ் செட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக ஹலோ கிட்டி டேபிள் லேம்ப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட லக்கு கிடைச்ச ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தான். நீங்களும் உங்கள் லக்கை டெஸ்ட் பண்ணி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் லக்கின்னு சொல்லுங்கள். இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ டேரெக்டாக மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ.